ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். 4 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் மிகப்பெரிய மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது இப்போ எல்லா மீடியாஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா 48 ஹவர்ஸ் டெட்லைன் கொடுத்துருந்தார் ட்ரம்ப்பு ஈரானுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ண சொல்லி. 1 டே ஆஃப்டர் தட் 5 days சீஸ்ஃபயர் அப்படின்னு உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. உடனே மார்க்கெட் டக்குன்னு ரைஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஈரான் எங்கள்கிட்ட சமாதானம் பேச வந்தாங்க அப்படின்னு பாகிஸ்தான் மீடியேட்டரை வச்சு அவங்க இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் விடுறாங்க. த நெக்ஸ்ட் டே உடனே அடுத்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஈரான் நாங்கள் அப்படி ஒரு நியூஸை வெளியில் விடலையே, நாங்கள் சமாதானமே பேச போல, ஏன் இப்படி ஒரு நியூஸ் வெளியில் விடுறீங்க, தவறான நியூஸை ஏன் பரப்புறீங்க உடனே. ஸோ எவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன், அதாவது எல்லாமே தவறாக இருக்குது பாருங்கள். பேச்சு எல்லாமே மீடியாஸ் வெளியில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சைடு பாசிட்டிவாக வருது, பார்த்திங்கன்னா மறுபடியும் நெகட்டிவாக வருது. ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டு வேர்ல்டில் இருக்கிற நிறைய எல்லா கண்ட்ரிஸோட மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு. ஆனால் யூஎஸ்ஸோடைய மார்க்கெட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டவுன் ஆகும்போது உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸை ட்ரம்ப் வெளியில் விடுறாரு. இது மிகப்பெரிய பிரச்சனையை தான் உருவாக்குது. இது இப்போ யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தான் ஈரான்கிட்டருந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸுக்கு ஆயில் ரிசோர்ஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் டெட்லி வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், டெட்லி வெப்பன்ஸ் ஈரான்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த 2 கண்ட்ரியும் வெவ்வேறு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. யூஎஸ் நினச்சாலும் வேணான்னு நினச்சா இஸ்ரேல் விடாது, இஸ்ரேல் வேணான்னு நினச்சாலும் யூஎஸ் விடாது. ஸோ இந்த வார் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில, இன்னும் எஸ்கலேட் ஆக போகுதுன்றது மட்டும் தெரியுது. வாரோடைய சுச்சுவேஷன் ரொம்ப பேட் ஆகிட்டுருக்கு. ஜெர்மனி, போலாண்டில் கார்கோ ஃப்ளைட்ஸு இஸ்ரேலை நோக்கி பறந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பேஸில் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அடுத்த இலக்கு யூஎஸ்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் கார்க் ஐலாண்ட் ஒன்று இருக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஐலாண்ட். அந்த ஐலாண்டை பிடிக்கிறதுக்காக அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நியூஸ் லீக் ஆகுது. ஈரானில் அதே சமயத்தில் ஈரானில் கார்க் ஐலாண்டை சுற்றி மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, மைன்ஸ் நிறையா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நியூஸ் லீக் ஆகுது. ஸோ மார்க்கெட்டு கண்டிப்பாக இன்னும் டவுன் ஆக போகுது. உலக சந்தை உலகமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ இந்த வார் இன்னும் தீவிரமடைய போகிறதுன்றது தான் இதுலேருந்து தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஸோ நம்ம வார் எப்போ முடிச்சிட்டா ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்த உலகம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.